அவருடைய தலைமையில் நேற்றையும் இணைந்து எல்லோரும் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் ஒரு அறிவாளி சொல்லி இருக்கிறார், செங்கோட்டைக்கு எங்கே மக்கள் இருக்கிறார்கள், பார்த்தீர்களா ஒரே மணி நேரத்தில் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்றால் நான் இந்த இயக்கத்தில் இணைந்தது ஒன்று, நான் இந்த தொகுதிக்கு கடுமையாக உழைத்தது ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. முதலே நான் கண்ட தலைவர் நாம் இதயங்களிலே குடிகொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அவர்கள் 3 முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர், 2வது முறையாக நான் கண்ட தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 5 முறை முதலமைச்சர். நாளை காணப்போகின்ற தலைவர் தமிழ்நாட்டை ஆளப்போகிற தலைவர், தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், என் அன்பு இளவல் விஜய் அவர்கள் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. நான் முதலில் அறிவித்த போது புரட்சித் தலைவரோடு பயணம் செய்தேன். வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம். 2வது முறை அம்மாவோடு சென்றோம், வெற்றி என்ற இலக்கை நாங்கள் எட்டினோம். 3வது தலைமுறையாக இருக்கிற இளவல் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர். நாளை மக்கள் வெள்ளத்தில் விழுந்து கொண்டிருக்கிற அவர் 2026 மக்கள் சக்தியால் முதலமைச்சர் ஆவது எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது. என்னை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர் 40 ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் இவர் என்ன செய்தார், தனக்கும் தன் குடும்பத்திற்கும் யாரையாவது சந்தித்திருக்கிறார்களா, மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்களா, தொண்டர்களுக்கு செய்திருக்கிறார் என்று ஒரு அறிவாளி பேசியிருக்கிறார். அவருடைய கட்சியே எங்கே இருக்கிறது நிலையை ஒரு முறையாவது நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதைத்தான் மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அம்மாவுடைய துணையார் 17-18 இருந்து ஆரம்பித்தீர்கள். அதற்கு பிறகு உங்கள் வெற்றி என்ற நிலை ஏதாவது ஒரு முறையாவது வந்திருக்கிறதா என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். நான் அவரை பற்றி சொல்ல விரும்பவில்லை. நாளை நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பிரகாசமுள்ள எதிர்காலமாக மாற்றுவதற்கு உங்களை பூண்டு இணைகிறேன். நான் 4 மணி நேரம் காலதாமதம், 1:30 மணிக்கு விமானம் வந்தவுடன் விமான நிலையத்திலே இறங்குகிற போது விமானத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று பெங்களூருக்கு சென்றார்கள். அங்கே 1 மணி நேரம் இந்த பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் வருகிற போது என் உயிரின் மேலான சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள் 5 மணி நேரம் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னால் உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலுமே தமிழகத்திலே பிறக்கவில்லை என்ற வரலாறு தமிழகத்திலே உருவாகியிருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், உங்கள் தலைவருக்கு எல்லோரும் சொன்னார்கள் உங்கள் தலைவரை சந்திக்க முடியுமா என்றார்கள். எங்களோடு வந்த 100 பேர்கள் 1.25 மணி நேரம் அவருக்கு சால் விடுவித்து உங்கள் துண்டை போட்டு அரவணைத்து ஒரு வரலாறு படைத்த தலைவர் தான் உங்கள் தலைவர். நேற்று பார்த்து ஆகவே சகோதரர்களாக இருக்கிற நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாளை எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய போகிறோம். நாளை எதிர்காலம் மட்டுமல்ல, வரலாற்றை படைக்க போகிறோம். ஏன் சொன்னால், ஆண்ட ஆட்சிகளை ஆள வேண்டுமா? புதிய தலைமுறை ஒருவர் உருவாக்க வேண்டாமா? வேண்டும். மக்களுக்கு நல்ல முறையிலே பணியாற்றுவதற்கு ஏறத்தாழ ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் திரைப்படத்தில் நடித்தால் கிடைக்கும். தேவையில்லை
மக்கள் பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்திருக்கிறார். தூய்மையான ஆட்சி, மக்கள் ஆட்சி, தமிழகம் அமைதி பூங்காவை காண்பதற்கு பேரறிஞர் அண்ணா அவர் கேட்கின்ற போது சொன்னதை போல, புரட்சி தலைவர் சொன்னதை போல, அம்மா சொன்னதை போல என்னை கூட பத்திரிகை நண்பர் கேட்டார், இன்னும் அம்மா படத்தை வைத்துக் கொண்டிருக்கேன் என்று கேட்டார்கள். ஜனநாயகம் இங்கே இருக்கிறது, யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அங்கே உங்கள் படத்தை வைத்தால் தான் சிரிப்பீர்கள். ஆனால் எங்களை போன்றவர் எந்த படத்தை வைத்துக் கொண்டாலும் அரவணைத்து செல்கிற தலைவராக உங்கள் தலைவர் இருக்கிறார். ஆகவேதான் இந்த படத்தை பார்த்து பத்திரிகையாளர் கேட்கிற போது நான் சொன்னேன், 50 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய படத்தை வைத்துக் கொண்டிருந்த நான் ஒரே நாள் இந்த படத்தை மாற்றி இருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்கப் போகிறீர்கள்? துரோகி என்று சொல்ல எழுதியிருப்பீர்கள். துரோகம் இங்கே இந்த தமிழகத்தில், அதுவும் தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்தில் எந்த வரலாறும் இல்லை. பணத்தை வைத்துக் கொள்ளலாம். எங்களை பொறுத்தவரையிலும் இங்கே எங்களிடத்தில் இருப்பது, எங்களிடத்திலே கொடுக்கப்பட வேண்டியது என்னென்று சொன்னால், நாங்கள் இங்கே தர்மத்தை காக்கிறோம். தர்மத்தை மட்டுமல்ல, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் அழைப்பதற்கு, ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, ஊழலற்ற ஆட்சியை அகற்றுவதற்கு, மீண்டும் மறு ஆட்சி தமிழகத்தை புனித ஆட்சியை கொண்டு வருவதற்கு இங்கே சுதந்திரமாக நீங்கள் பணி ஆற்றலாம் என்றவருக்கு என்னை அரவணைத்து சொன்னார். உங்களை போன்ற இளைஞர்களை பார்க்கின்ற போது உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பணியை ஆற்றுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் அவர் வருகிற போது வழிகாட்டியாக இருப்பேன். எப்படி அம்மாவுக்கு வழிகாட்டியாக இருந்து பணியாற்றினோம், புரட்சி தலைவர் புனித பயணத்தை மேற்கொள்கிறோம், அவரோடு இருந்து பணியாற்றினோம். 3வது தலைமுறையாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவருடைய தலைமையில் அந்த பணிகளை நான் நிறைவேற்றுவேன். ஆகவே இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் இங்கே வருகிற போது அத்தனை பேரையும் நான் பார்க்கிறேன். அத்தனையும் கருப்பு முடிகளாகத்தான் தலை இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அசைத்தால் தமிழகம் அசையும். நீங்கள் நினைத்தால் தமிழக மக்களுக்கு பணியாற்ற முடியும். நீங்க எடுத்துக்காட்டி காலங்கள் எடுத்துடுறீங்களா? காலம் எடுத்துடும். நாளைக்கு வர போறேன். எந்த வருகின்றவருக்கு நான் என்ன செய்தேன் என்பது நாட்டு மக்கள் தெரியும். பொதுச் செயலாளராக முன்மொழிந்தேன், முதலமைச்சராக முன்மொழிந்தேன். எனக்கு வருகின்ற வாய்ப்பை அவருக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவன். ஆனால் அங்கே மனிதநேயம் அங்கே இல்லை, சமத்துவம் அங்கே இல்லை. உங்களிடத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நான் உழைத்த உழைப்பு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சாதாரண தொண்டனாக கூட இருக்கக்கூடாது என்று உறுப்பினர் உறுப்பை எடுத்தார். என்னோடு இருக்கின்றவர் அத்தனை பேரும் எடுத்தார். அதோடு இந்த பக்கத்திலே காங்கியத்திற்கு சென்று ஒரு கிளை செயலாளர் தன்னுடைய 2 வீலரில் வருகிற போது அந்த 2 வீலரை ஸ்கிட்டாய் கீழே விழுந்து மண்டை உடைந்து அன்றே இறந்து விட்டார். அவருடைய மருமகன் அங்கே இருக்கிறார், ஒரு கட்சி பொறுப்பில். அவர் இல்லத்திற்கு சென்று பக்கத்திலே ஒரு இரங்கல் செய்தியை கேட்டுவிட்டு அவர் இறந்து விட்டார் என்று கேட்பதற்காக சென்றேன். அவரை பார்த்தவுடன் நீ ஏன் அவரை அனுமதித்தாய்? ஆகவே உன்னை அடிப்படை உறுப்பினர் நீக்கிறேன் என்று நீக்கினார். இதைவிட வெட்கக்கேடான செயல் தமிழ்நாட்டில் எங்கும் நடைபெற்றிருக்கார். துக்கத்தை விசாரிக்கிறதுக்கே உறுப்பினர் உறுப்பை எடுக்கிறார் என்று சொன்னால் இவரெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் ஆட்சிக்கு வருகிறது யார் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். உங்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தளபதி தான்
தமிழ்நாட்டில் ஆளப்போகிறார். நான் சொன்னால் சொல்வார்கள், இவர் வாய் எப்படி வேண்டாலும் பேசுகிறேன் பாருங்கள். நான் புரட்சி தமிழர் என்று சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் பட்டம் கொடுத்தவரே நான் சொல்லவில்லை என்று ஓடிவிட்டார். ஆகவேதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் தளபதி என்று, நானும் சொல்லுகிறேன் அவர் ஆட்சிக்கு வருவார், தலைமை ஏற்பார். அந்த சக்தியை தமிழ்நாட்டை எவராலும் அசைத்து விட முடியாது. காலங்கள் கணிந்து கொண்டிருக்கிறது, நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது. டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலிமையாக வரும். நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் வருவார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம். உங்கள் கரத்தை வலுப்படுத்துவோம். 30 ஆண்டு காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதுணையாக நாங்கள் நிற்போம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் சகோதராக இருந்த பணிகளை நாங்கள் ஆற்றுவோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதை வருகின்ற நீங்கள் இத்தனை பேரும் 2.5 மணி நேரம் அல்ல 4 மணி நேரம் இங்கே காத்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் நன்றி ஈடாகாது. ஏன்னு சொன்னால் மற்றவர் கொண்டை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டில் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆகவே ஆண்டவன் வருவார், வெற்றியை சூடுவார். நாளை ஆட்சி வளரப் போகிறது. யாராலும் தடுக்க முடியாத வரலாற்றை நாம் படைப்போம். யாருங்கள் வெற்றியை தேடித்தார் என்று ஒப்பாதவர்களை வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பிகளா, ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.